Vandanam Suswagatam and welcome to Ramco Super Great Simmons Varangum Jaya Super Singer South India. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம். Powered by the Chennai Silks. கடந்த சில வாரங்களாக ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கேபி சாரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். ஒரு டிரெக்டர் பல ஆங்கிளில் யோசிக்கிற ஒரு ரெவல்யூஷனரி டிரெக்டர்னால் அது நிச்சயமாக நம்மளுடைய கேபி சாரால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லைனாலும் அவருடைய படைப்புகளும் அவரும் நம்மளுடைய நெஞ்சை விட்டு நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் கேபி சார் படத்தில் வந்த ஹிட் சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் நம்ம ஷோ ஓட 3 pillars 3 தூண்கள் நம்ம எல்லாருக்கும் பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பிலவட் ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். லெட்ஸ் வெல்கம் எஸ்பி ஷைலஜா மேம். Let's welcome Nityashree ma'am. Let's welcome our special guest Vani amma. நம்ம எல்லாரையும் எப்பவும் சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வச்சுட்டு இருக்க நம்மளுடைய மோஸ்ட் யூத்ஃபுல் அண்ட் ஹேண்ட்ஸம் காமெடியன் விவேக் சார். Tribute to KB Sir roundல அடுத்ததா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற contestant Tanuj. Let's welcome Tanuj. Hello Tanuj. Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த ரவுண்டில் என்ன சாங் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? சோகமினி இல்லை வானமே இல்லை. ஓகே, சூப்பர் சாங். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் முன்னாடி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? செட்டு எம்டியாக இருந்தாலே பாட்டு வராது. இவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருக்கும்போது பயமாக தான் இருக்குது. பயமாக இருக்குது. பட் பயப்படலாம் வேண்டாம், நர்வஸ்லாம் வேண்டாம். ஏன்னா விவேக் சார் சொல்லியிருக்காரு நல்லா கான்ஃபிடென்ட்டாக பாடணும் அப்படின்னு. அண்ட் வாணிமா சொல்லியிருக்காங்க நல்ல பயம்லாம் இல்லாமல் பாடுங்க அப்படின்னு. அண்ட் நம்ம ஜட்ஜஸ் எப்பவும் சொல்கிற மாதிரி நல்லா இன்வால்வ் ஆகி பாருங்க. ஓகே, கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். Jam cha 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 jaga jaga jam cha 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 jam cha 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 jaga jaga jam cha 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 சோகம் நீ இல்லை அடை நிவாரணமே இல்லை தூரம் நீ இல்லை அடை நிவாரணமே இல்லை அண்டம் கண்டு வரவே சிறகுள்ளது 2 வானம் இருந்தால் அட நல்லது தகதிகு தகதிகு தகதகதகே பாடும் பட்சி நாங்கள் பாடும் கட்சி சோகமினி இல்லை அடை நிவாரணமே இல்லை தூரமினி இல்லை அடை நிவாரணமே இல்லை உறவுகள் வேண்டாம் உலகமெங்கும் போகலாம் இரவுகள் வேண்டாம் புதிய சட்டம் போடலாம் வீரம் இருந்தால் விண்ணிலெங்கும் செல்லலாம் வீரம் இருந்தால் நிலவு கொஞ்சம் தங்கலாம் ஆர்ப்பரிக்கும் பறவைகளால் அழுதிடும் உலகினை வலம் வரலாம் பூப்பறிக்கும் சிறுமிகளால் புவியை ரசிக்கலாம் வாழ்வென்ன உலகின் நித்தியமா வாழ்வோமே இதிலே பத்தியமா
சோகம் இனி இல்லை, அட இனி வானமே இல்லை. தூரம் இனி இல்லை, அட இனி வானமே இல்லை. உலகினை விற்று நிலவுலோகம் வாங்கலாம், நிலவினை விற்று புதிய வானம் வாங்கலாம். கவலையை விற்று கவிதை நூல்கள் வாங்கலாம், கவிதையை விற்று கனவு கொஞ்சம் வாங்கலாம். மூச்சிருக்கும் வயது வரை 20 வயதினில் இருந்திடலாம். காத்திருக்கும் யமன் முதுகில் கவிதை எழுதலாம். வேண்டாமே இனிமேல் சச்சரவு, வாழ்வோமே இதுவே உத்தரவு. சோகம் இனி இல்லை, அட இனி வானமே இல்லை. தூரம் இனி இல்லை, அட இனி வானமே இல்லை. அண்ணன் கண்டு வரவே சிறகுள்ளது, 2 வானம் இருந்தால் அட நல்லது. தக 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 ஹே. பட்சி நாங்கள் வாழ் கட்சி. சோகம் இனி இல்லை, அட இனி வானமே இல்லை. தூரம் இனி இல்லை, அட இனி வானமே இல்லை. சாம் சச்சச்சா ஜக ஜக ஜாம் சச்சச்சா ஜாம் சச்சச்சா ஜக ஜக ஜாம் சச்சச்சா. தனுஜ், ஹாய். ஓகே சரி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்டைலாக இருந்தது. தேங்க்யூ சார். ரொம்ப கஷ்டமான பாட்டு. இந்த மாதிரி இது வந்து டிப்பிக்கல் ஒரு 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 பாடுற ஃப்ரேசஸ் கிடையாது இந்த பாட்டில். எக்ஸ்பெரிமெண்டல் சாங் பை கீர்வாணி அண்ட் யூ டிட் வெரி வெல். ரொம்ப பிடிச்சது எனக்கு. இதை பாடுறதுக்கு ரொம்ப திறமை வேணும் அண்ட் நீங்கள் நல்லா பாண்டிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பெஸ்ட் விஷஸ். தனுஜ், ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப வித்தியாசமான காம்போசிஷன் எஸ் மேம். சார் சொன்ன மாதிரி. அண்ட் இது வந்து லைவாக ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தனுஜ். நீங்கள் எப்படி ஒரு ரிஸ்க்கு, ஒரு தைரியமாக இதை எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி எந்த பேசிஸில் நீங்கள் இந்த பாட்டு செலக்ட் பண்ணீங்க? வானமே இல்லை மேம். வானமே இல்லை, அதனால் நம்ம வந்து பாடணும், சோகமே இல்லை அப்படின்றீங்க. எஸ் மேம். கரெக்டு தான். ஜஸ்ட் அ ட்ரை மேம். யா, இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் சாங். ஏன்னா கார்ட்ஸோட சப்போர்ட் கூட உங்களுக்கு இல்லை அந்த பல்லவியிலலாம். ஸோ அது ரெஜிஸ்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் நைஸ் சப்போர்ட் உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஹார்மோனியெலாம் கொடுத்துட்டுருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டம் அது. இது லைவாக வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் யூ டிட் யுவர் பெஸ்ட். எஸ்பெஷலி சரணம்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகிறது கஷ்டமாக இருக்குது இந்த பாட்டு. ஏன்னா ரெக்கார்டிங் அப்படின்ற போது வேறு, அதில் எத்தனையோ எஃபெக்ட்ஸ் எத்தனையோ அது இருக்குது. வித் லாட் ஆஃப் சப்போர்ட் இவ்வளோ தூரம் வந்தது வந்து நிச்சயமாக வந்து கிரெடிட்டபிள். ரொம்ப நல்லா இருந்தது அட்டெம்ப்ட்டு. லெட்ஸ் see. தனுஜ், எனக்கு அந்த பல்லவியில் செகண்ட் லைன் நோட்டு தான் எனக்கு புரியல. பல்லவி லா தரரரரா தரரரா லாவா தரரரரா. சோகம் இனி இல்லை, அட இனி வானமே இல்லை. லா ரரரரா தானே? அது கரெக்டாக கேட்கல. அதுதான் அது என்னன்னு நாங்கள் 2 பேரும் நல்லா இருந்தது. அட்டெம்ப்ட் கஷ்டம்தான் இது. பட் இது இந்த ரவுண்டில் பரவாயில்ல. பட் நம்ம போக போக வர ரவுண்டில் வந்து இந்த மாதிரி இன்னும் நம்மளுக்கு டஃப் ஆகிட்டே வரும் காம்படிஷன். அப்போது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் இந்த மாதிரி இல்லையா? ஸோ சாய்ஸ் ஆஃப் த சாங் ஜாகிரதை எடுத்துக்கோங்க. நோ டவுட் இது பாடுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் ஆல்மோஸ்ட் 60-70% நல்லா வந்தது. ஹார்மனி கூட ரொம்ப நல்லா இருந்தது. பட் பி கேர்ஃபுல். அதுதான். அண்ட் மோரோவர் இந்த படத்தை பற்றி சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா பாலச்சந்தர் சார் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இருக்கிற நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை எடுத்து தான் ஒரு படம் எடுத்தாங்க. அது நம்ம கூட சிந்திக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும். அது வந்து செல்லுலாரில் பார்க்குறச்சே நம்மளுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும்.
அதை ஆக்செப்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ளோவாக இருக்கும். அதே மாதிரி தான் வானமே இல்லை. சூசைட் டெண்டன்சி யங்ஸ்டர்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறச்சே அந்த படம் வந்தது, கரெக்டாக ஆப்டாக வந்தது. அதை பற்றி விவேக் சார் சொல்லுவார். எனிஹவ் ஆல் தி பெஸ்ட் தனுஜ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். தனுஜ், ஹாய் மேம். ஹாய். உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல் வாய்ஸ். தேங்க்யூ மேம். அண்ட் எந்த அளவுக்கு ஒரு டாப் ரேஞ்சில் ஒரு வால்யூம் இருக்கோ சாஃப்ட் பண்ணி பாடவும் முடியறது. பட் அது வந்து அந்த அட்வான்டேஜை நீங்கள் இன்னும் அழகாக பயன்படுத்திக்கலாம். என்ன அதே போல் அந்த ஸ்வரஸ்தானங்கள் அவங்க சொன்ன மாதிரி ல லால அதுவா எஸ் மேம். அது கரெக்டாக அந்த கா கரெக்டாக போய் நிற்கணும். மற்றபடி எல்லாம் ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள். இந்த மாதிரி இந்த வெரி டிஃபிகல்ட் சாங் டு அட்டெம்ப்ட், யூ அட்டெம்ப்டட் இட் அண்ட் யூ டிட் அ குட் ஜாப். இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பாடலாம். ஆல் தி பெஸ்ட் யூமா. ஓகே, தேங்க்யூம்மா. விவேக் சார், நல்லா எல்லாருக்கும் புரிஞ்சு எளிதாக பாடுற சாங்கே எனக்கு சொல்ல தெரியாது. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் சாங். இது எங்கெங்கேயோ எகுறுது. கருப்பு கட்டையிலேருந்து வெள்ளைக்கு வரும், வெள்ளையிலேருந்து கருப்புக்கு போகுது. சின்ன சின்ன மைனர் நோட் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது இதில், இந்த பாட்டில். இது கரெக்டாக பிடிச்சி பாடுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது உங்களுக்கு பேக்கிங்கும் ஒரு ப்ராப்பர் ரெகுலர் ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இந்த பாட்டில் இல்லை. திடீர்னு ஒரு நேரத்தில் அனாதையாக விட்டுறாங்க அவங்கள. திடீர்னு இன்ஸ்ட்ருமெண்ட் திடீர்னு உள்ளே வருது. இது ஒரு மாதிரி ஒரு குழப்படியான கம்போசிஷன் தாங்க. ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமான இசை முயற்சிகளையும் ஓகே பண்ணுறது பாலச்சந்தர் சார் தான். அவர் தான் இதையும் ஃபஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஷைலஜா மேடம் சொன்ன மாதிரி அவங்க எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போது பாலச்சந்தர் சார் மஸ்ட் பி ரீச்சிங் இஸ் 60 இயர்ஸ். ஒரு 60 வயசை தொடுற டைமில் இந்த படம் அவர் பண்ணியிருக்கணும். 50களை தாண்டிட்டார், 55களை தாண்டிட்டார். அந்த டைமில் ஒரு யூத்துக்கு நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் யார் டைரக்ட் பண்ணான்னா ஒரு 20 வயசு பையன் பண்ணியிருக்கான் டைரக்ஷன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை அந்த படத்தில் வச்சுருந்தார். இந்த சூசைடல் டெண்டன்சியை கண்டம் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இளைஞர்கள் எப்படி இருந்தாலும் வாழலாம், தற்கொலை ஒரு முடிவல்ல, தீர்வல்லன்றதை சொல்கிறதுக்காக எடுத்த பாட்டு. இந்த பாட்டு உண்மையில் இது வைரமுத்து சார் லிரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபேம் ரைட், வைரமுத்து சார் லிரிக்ஸ். இது லிரிக்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம். ஆனால் அது ஒரு தனியாக லிரிக்ஸாக எழுதி படித்தா எல்லோரும் கைத்தட்டுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான லிரிக்ஸு. பட் இதோட இந்த மியூசிக் கம்போசிஷன் ஒரு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது இதை ரசிக்கிறதுக்கு. ஏன்னா விழுந்து எந்திரிக்குது பாட்டு, டமால் விழுது எந்திரிக்குது, மேலே போகுது. அது போகும்போது பார்த்து ஏறி போக வேண்டியதாக இருக்குது. இல்லை டமால்னு ஒரு அபஸ்வரத்தில் தொட்டுருவோம் டக்குன்னு. அப்படி கஷ்டமான பாட்டு இது. என்னுடைய லேமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை சொல்கிறேன். இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நல்ல இப்போ தெளிவான பாடல்களே எடுத்துக்கலாம். நீங்கள் அவங்களுக்கும் அதை காஜ் பண்ண முடியும். இப்போ இது என்ன அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா முயற்சி புதுசு. இது வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. இது நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக அவங்க பாராட்டுவாங்க. ஆனால் இது எப்படி இதுக்கு மார்க் போடுறதுன்றது அவங்களுக்கு புரியாது. எஸ் சார். நல்ல வாய்ஸ் சொன்ன மாதிரி உங்கள் மேடம் சொன்ன மாதிரி உங்கள் வாய்ஸே நல்ல இந்த ஹிந்தி படத்தில் வில்லன் வாய்ஸ் மாதிரி பேஸ் வாய்ஸு. மேர பச்சோங்க துஷ்மன் கே அந்த ரேஞ்சில் இருக்குது வாய்ஸு. அந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு எவ்வளோ பாடல்கள் இருக்குது. அது நல்ல பாட்டை செலக்ட் பண்ணி பாருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அந்த அது பாட்டு நிமிர்ந்து நின்றுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி குனிஞ்சு நின்று பாடினாலும் அந்த வித்தியாசமான முயற்சி எடுத்ததுக்காக உங்களுக்கு ஒரு இதுக்கு தட்டலைன்னா எதுக்கு தட்ட போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் சச் அன் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ வெரி மச். இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸஸில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அஜய் கிருஷ்ணா. லெட்ஸ் வெல்கம் அஜய் கிருஷ்ணா.
ஹலோ அஜய் கிருஷ்ணா. ஹலோ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போவுமே வந்து வித்தியாசமான சாங்ஸ்லாம் செலக்ட் பண்ணி பாடுற ஒரு கண்டஸ்டன்ட் நீங்கள். இந்த ரவுண்டில் என்ன சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? அவர்கள் ஃபிலிம்லேருந்து ஜூனியர் சாங். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் முன்னாடி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வாணி ஜெயராமன்மாலாம் நான் பார்ப்பேன்னு கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா உபயோகப்படுத்திக்கணும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஜூனியர் 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 இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்? இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்? இளகிய பெண்மை இருவர்க்கை பொம்மை ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய்? இளகிய பெண்மை இருவர்க்கை பொம்மை ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய்? கரையினில் ஆடும் நாணலே நீ கரையினில் ஆடும் நாணலே நீ நதியிடம் சொந்தம் தேடுகின்றாய். ஜூனியர் 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 இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? கடற்கரை தாகம் இதுதான் உந்தன் காதலடா. அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. கடற்கரை தாகம் இதுதான் உந்தன் காதலடா. அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. வயலுக்கு தேவை மேகம் என்பார் அவளது தேவை அறிவாயோ? வயலுக்கு தேவை மேகம் என்பார் அவளது தேவை அறிவாயோ? No, it's bad. But I am mad. பாவப்பட்ட ஜென்மம் வந்து ஊமை கேள்வி கேட்கும் போது ஆசை மோசம் செய்யக்கூடாது. What? Come on. Junior? 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 இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
வெயிலை தேடி ஓடுகின்றாய். Boss, love has no season or even reason. Shut up. சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய். மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய். உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய். உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய். அடைந்தவனுக்கு ஐப்பசி மாசம் ஏமாந்தாலும் ஏப்ரல் மாசம் அடியேன் முடிவை சொல்லக்கூடாதோ. It's highly idiotic. No boss, only romantic. கொஞ்சம் பொம்மை பாடுது பாட்டு குழந்தையின் உள்ளம் சிரிக்கிறது கேட்டு முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ. முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ. இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயே மயங்குகிறாய். ஸோ அஜய் கிருஷ்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சார்? சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ஃபேன்டாஸ்டிக். அதாவது ஒரு சினிமா பாடலுடைய ஒரு கிரேட்னஸே இதுதான். அது அப்படியே அதில் ஒரு ட்ராமா எக்ஸ்பிரஷன் எல்லாம் வரும். இன்ஃபேக்ட் அதோடைய ஒரு லிவிங் லெஜெண்ட் ஃபார் சச் திங் இஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். அது அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு. ஃபேன்டாஸ்டிக். ரொம்ப நல்லா இருந்தது. ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அஜய் கிருஷ்ணா எஸ் மேம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். உங்களோட வேறு சில திறமைகள்லாமும் இதில் வெளியில் வந்தது. ஏன்னா வந்து சாதாரணமாக இது வந்து எல்லாராலையும் பாட முடியாது. ரொம்ப அழகாக அந்த ரெண்டும் இந்த ஷிஃப்ட் அது எஸ்பெஷலி ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்ட் அதுக்கு நடுவுலையே அந்த வாய்ஸ் சேஞ்ச் கொண்டு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. யூஆர் அ கிரேட் பெர்ஃபார்மர். ஏன்னா அது அந்த ட்ராமடைசேஷன் இன்டு மியூசிக் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அண்ட் இன்னொன்று இட்ஸ் அ ஸ்ட்ரெயின் ஆன் த வாய்ஸ் இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். முதல்ல கொஞ்சம் பயமாகவே இருந்தது மேம், இப்படிடா போகிறது. எனக்கு கஷ்டமாக இருந்தது நீங்கள் பாடுற சமயத்தில். ஐயோ கிராக் வர மாதிரி இருக்கே எனக்கு இந்த கீச்சுன்னு இருக்கிறது அதெல்லாம். ஆனால் நீங்கள் குஷியாக சந்தோஷமாக அதை பண்ணீங்க. நல்லா இருந்தது. இந்த ரவுண்டுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்துக்கோங்க. தேங்க்யூ மேம். அஜய், ஆக்சுவலாக இது ஐ திங்க் 2 பேர் பாடினதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. மியூசிக்கலாக இருக்கிறத பொம்மையெல்லாம் அண்ணா பாடினாங்க. இந்த டைலாக்ஸ் எல்லாம் சதன் சார் தான் சொன்னார். நீங்கள் 2 பேரும் சேர்த்து நீங்கள் பாடிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு விஷயத்துக்கு வந்தால் தேவையில்லாத கமக்கங்கள் சில இடத்துல போடுறீங்க. இந்த பாட்டில் வந்து அந்த கமக்கமும் போட்டு திருப்பி இதை எடுத்து பாடணுன்னா உங்களுக்கு கஷ்டம். அது ஒரிஜினலாகவே இல்லை, அது வேண்டாம். நீங்கள் சாவகாசமாக பாடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஜட்ஜஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் இல்லையா? தான் லவ் பண்ணுற பொண்ணு தனக்கு எதிர்த்தாப்புலேயே நிற்கிது. அவட்ட தன்னுடைய லவ்வை சொல்ல பயம். அதனால் தயக்கத்தினால வென்ட்ரிலோக்கிசம்ன்ற அந்த ஆட்டம் முதல்ல தமிழ் திரையுலகில் முதல்ல காட்டினது இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் தான். அதுக்கு நம்ம வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஓவேஷன் கொடுக்கணும். அப்படி ஒரு ஆர்ட் இருக்குது. தன் குரலை பொம்மைக்கு மாற்றி பொம்மை மூலமாக பேசுகிறதுங்கிற அந்த குரல், அந்த ஆர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பதிவு பண்ணது பாலச்சந்தர் சார் தான். அப்புறம் வந்து சங்கதிகள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஓவராக போட்டதாக கரெக்டாக அவங்க சைலஜா மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க நிதிஸ்ரீ மேடம் சொன்னாங்க சில ரவை சங்கதிகள்னாங்க. நீங்கள் ரவையும் தாண்டி மைதா வரைக்கும் போயிட்டீங்க. அதுவும் சொன்னாங்க மைதா எஃபெக்ட்டுக்கு போனதுனால கொஞ்சம் மாட்டிக்கிட்டீங்க ஜட்ஜஸ்ட்டை. ஏன்னா அவங்க தேர் எக்ஸ்போனன்ட்ஸ், தே வில் ஃபைண்ட் அவுட் இல்லையா? எக்ஸ்ட்ரா பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, உள்ளதை விட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா பாட்டை ரசிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். பட் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் வாட் எவர் இட் இட்ஸ் அ கிரேட் அட்டம்ப்ட். கஷ்டமான பாட்டு, இது அழகாக பாடினீங்க. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஷோ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். வாணிமா. அஜய், ரொம்ப நல்லா பாடினீங்க. எல்லோரும் சொன்னபடி இது 3 பேர் சேர்ந்து பங்கெடுத்த ஒரு பாட்டு.
எஸ்பிபி சார், ரமோலா அண்ட் சதன் சார் எல்லோரும். ஸோ அந்த 3 பேர் போர்ஷனையும் சேர்ந்து ஒரு பாட்டில் அந்த ஃபுல் எனர்ஜியோடு பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது டேக்கே நிறைய எடுக்கும். அந்த அளவு நீங்கள் பாவம் இங்கே லைவாக பெர்ஃபார்ம் பண்ணோன்னா இது விளையாட்டு இல்லை, இது ரொம்ப அருமையாக பாடினீங்க, ரொம்ப பிரமாதமாக பாடினீங்க. ரொம்ப மனதார பாராட்டுறேன் நான். பிரமாதமாக. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் சோம்தாஸ். லெட்ஸ் வெல்கம் சோம்தாஸ் ஃப்ரம் கேரளா. ஹலோ சோம்தாஸ். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த ரவுண்டில் நீங்கள் என்ன சாங் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? புன்னகையும் நான் படத்தில் மாமாவுக்கு கொடுமா. ஓகே, சூப்பர்ப் சாங், நல்ல சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, வாணி அம்மா அண்ட் விவேக் சார். ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் பார்த்ததில் ஒரு சந்தோஷம். தேங்க்யூ. அவர் சொல்லியிருக்காரு கான்ஃபிடென்ட்டாக பாடணுன்னு. வாணிமா சொல்லியிருக்காங்க பயம்லாம் வேண்டாம், நல்லா பொறுமையாக அழகாக உங்க கம்ஃபர்டபுளாக பாடுங்க அப்படின்னு. ஆல் த வெரி பெஸ்ட். மாமாவுக்கு குடுமா குடுமா அடி ஒன்னே ஒண்ணு, ஓ மாமம் போல வருமா வருமா ஏ கண்ணே கண்ணு. மாமாவுக்கு குடுமா குடுமா ஓ கண்ணே கண்ணு, ஓ மாமம் போல வருமா வருமா ஏ கண்ணே கண்ணு. இச்சக சச்சா ஜஜக்க சிச்சகஜா பபம் பம் சிச்சக சச்சா ஜஜக்கச்சா. இச்சக சச்சா ஜஜக்க சிச்சகஜா பபம் பம் சிச்சக சச்சா ஜஜக்கச்சா. மாமாவுக்கு ஓ மாமாவுக்கு சாப்பிளே மாமாவுக்கு குடுமா குடுமா அடி ஒன்னே ஒண்ணு, ஓ மாமம் போல வருமா வருமா ஏ கண்ணே கண்ணு. ஜோரான ஜோக்கர் இது யாரோடும் சேரும், வயசான நாட்டு கட்ட வைரந்தா ஏறும். நிறைவந்த காதலுக்கு நிறைவோட கூடும், சரி சொன்ன மாமனுக்கு நரை மாறி போகும். கல்யாணமாகவில்லை ஜகஜச்சா தக்கு ஜச்சா, கச்சேரி பாடவில்லை ஜகஜச்சா தக்கு ஜச்சா. கல்யாண காய்ச்சல் வந்து காயவும் இல்லை, காணாத கானகத்தை மேயவும் இல்லை. பெருமூச்சு வயசாச்சு இனி முத்தம் இட்ட குத்தம் இல்லை. சப்பாத்திக்கு குருமா குருமா அடி அம்மா கண்ணு, ஓ மாமாவுக்கு குடுமா குடுமா அற ஒன்னே ஒண்ணு.
வேஷமிட்டா விக்காது போலி இல்லாத மாமனுக்கு இங்கன்ன ஜோலி என்ன போல் மீச வச்சா பொல்லாத ஆடு உனக்கும் மீசையுண்டு என்னான்னு கேளு சாரீரம் சுத்தம் உண்டா ஜகதச்சா டக்கு தச்சா என்ன போல் மச்சம் உண்டா ஜகதச்சா டக்கு தச்சா தங்கப்பல் ரெண்டு இருக்கு மாறுவதுண்டா உள்ளங்கை ரேகை என்போர் ஓடுவதுண்டா அடிதேனே சொல்வேனே அதலொன்னா ரெண்டா காதல் கொண்ட மாமாவுக்கு குடுமா குடுமா அது ஒன்னே ஒண்ணு ஓ மாமம் போல வருமா வருமா என் கண்ணே கண்ணு மாமாவுக்கு குடுமா குடுமா அடி ஒன்னே ஒண்ணு ஓ மாமம் போல வருமா வருமா என் கண்ணே கண்ணு அத்திரி வச்சான் குருவி சிக்கிச்சான் உயர்கோல் மீசைய வச்சான் சிரிக்கிச்சான் அத்திரி வச்சான் சிறுகி சிச்சிக்கிச்சான் பவம்பம் மீசைய வச்சான் சிரிக்கிச்சான் மாமாவுக்கு ஓ மாமாவுக்கு சாப்பிளி மாமாவுக்கு குடுமா குடுமா அடி ஒன்னே ஒண்ணு ஓ மாமம் போல வருமா வருமா கண்ணு கண்ணு சோம்தாஸ் மலேசியா வாசுதேவன் சாருடைய பாடின ஒரு சாங் இல்லையா? அதே 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 ஏ ஏவா அல்ல அதே அதே அதேதான் அதேதான் அதேதான். ஓகே, எப்போவுமே இன்வால்வ் ஆகி பாடணும் அப்படின்னு வந்து நம்ம பரத்வாஜ் சார் எப்பவும் சொல்லுவார். இன்னைக்கு நீங்கள் நல்லா இன்வால்வ்மெண்ட்டோட பாடினீங்க இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். சோம்தாஸ் சார், நீங்கள் எப்பவும் ரொம்ப பிளெயினாக இருப்பீங்க, ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக பாடுவீங்க. எந்த பாட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜ்க்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு ஆனந்தம் உற்சாகம் வரும். தேங்க்யூம்மா. நடுத்தில் வந்து சில வரிகள் என்னென்னு புரியல, ஆனால் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணிங்க இல்லையா? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்லா தெரியாத ஒரு பாஷையில் பாடுறச்சு திடீர்னு மறந்து போயிட்டீங்க, ஏதாவது மேனேஜ் பண்ணிட்டீங்க நீங்கள் இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூம்மா. நல்லா சிரிச்சிட்டு பாடினீங்க. குட். தேங்க்யூம்மா. ஆல் தி பெஸ்ட். சோம்தாஸ், ஒரு குதூகலமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பாட்டு. ஓவரால் எஃபெக்ட் நீங்கள் அப்படியே அந்த சாங் உள்ள பூந்துட்டீங்க. அப்படியே அந்த அந்த ஃபீல் ஆஃப் த சாங் என்ஜாய் பண்ணி பாடினது, அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஹை ரேஞ்சஸ் மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எவ்ரி டைம் நீங்கள் பாடுறச்சு ஒரு வண்டர்ஃபுல் சிங்கர், ரொம்ப அழகாக பாடுறீங்க நீங்கள். சில டச்சஸ், அந்த பாட்டுக்கு வேண்டிய நெளிவு சுழிவுகள் ப்ளஸ் பஞ்ச், சின்னது பெருசு, அந்த மாடுலேஷன், அதெல்லாம் ரொம்ப அழகாக வருது உங்களுக்கு. இந்த ஹை ரேஞ்சை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதும் நீங்கள் கற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி பாட்டுக்கு ஓகே, ஸ்டில் நீங்கள் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு தோன்றுறது. நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. சோம்தாஸ், வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. இன்றைக்கி உங்களுடைய பாட்டு கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் ஐ வாண்ட் ஜஸ்ட் கோ பியாண்ட் திஸ் காம்படிஷன். இந்த ஒரு பாட்டு வந்து பாருங்கள், இப்போ ஒரு டைரக்டர் வந்து இந்த சீனை இமேஜின் பண்ணியிருப்பார், தட் இஸ் கேபி சார். அப்புறம் அந்த படத்தை வந்து எப்படி அதுக்கு என்ன மாதிரி வரிகள் எழுதணும்னு ஒரு லிரிக் ரைட்டர் எழுதியிருப்பாங்க. அப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் க்ரியேட் பண்ணியிருப்பார். அப்புறம் ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க. அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா. இப்படி எல்லாருமே ஹவு தேவ் ஆடட். இந்த ஒரு எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஸோ ஐ திங்க் வி ஷுட் கிவ் அ பிக் காம்ப்ளிமெண்ட் டு தோஸ் கிரியேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ அழகாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை அன்றைக்கி க்ரியேட் பண்ணது, அவங்க ஆக்ட் பண்ணது, அந்த ப்ரெசன்டேஷன் எவ்வளோ அழகாக. இப்போ ஒரு 5 நிமிஷமே இந்த இடமே கலகலப்பாயிருச்சு. அந்த பாட்டை நீங்கள் பாடும்போது, இவங்க ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறபோது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். ஐ திங்க் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் செலிப்ரேஷன் ஃபார் லைட் மியூசிக். சினிமா மியூசிக்கோட இன்றைக்கி மிகப்பெரிய பெருமை நான் பெருமைப்படுறேன். நான் இந்த மாதிரி ஒரு சினிமா துறையில் இருக்கிறதாக ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ஐ திங்க் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு அந்த சினிமா மியூசிக்கை வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணுற ப்ரோக்ராமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு. ஹலோ. இல்லை நீங்கள் அப்படியே அவங்களே பாருங்க. ஓகே. ஸோ அவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை இருக்கிற எல்லா எபிசோட்லையுமே இன்றைக்கி மட்டும் தான் இவர் கொஞ்சம் பேசி இருக்காரு. சரி, இன்னும் ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு.
பேசுறது ரொம்ப கஷ்டம், அதுதான் பேசாமல் இருந்தேன். ஆஹா ஓகே, பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாணிமா, சோம்தாஸோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். சோம்தாஸ், அந்த பாடலுக்கு வேண்டிய உற்சாகத்தை அற்புதமாக வெளியில் கொண்டு வந்தீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினீங்க. ஷைலஜா அவங்க சொன்னது போல் வார்த்தைகள் அப்படி இப்படி இல்லை, சமாளிச்சுட்டீங்க. அழகாக பாடியிருக்கீங்க. அந்த அந்த பாட்டுக்கு வேண்டிய ஒரு எனர்ஜி அது போட்டு நீங்கள் பாடியிருக்கீங்க. இந்த பாடலை வந்து அவ்வளோ அற்புதமாக நம்முடைய மலேசியா வாசு அவர்கள், ரொம்ப நல்ல மனுஷர் அவர், ரொம்ப நல்ல மனிதர். அவரோட நிறைய பாடியிருக்கேன் நான். அற்புதமான மனிதர், அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். இந்த விவேக் அவரோட பேசிகிட்டு இருந்தோம், அந்த மாதிரி இந்த பாடல், இந்த கம்போசிஷனுக்கு வேண்டிய ஒரு குறும்புத்தனம் அந்த கம்போசிஷனில் இருக்கும். ராஜா சார் போட்டிருந்த இந்த கம்போசிஷனில் இந்த பாடலுக்கு வேண்டிய ஒரு குறும்பு அவ்வளோ அழகாக வெளிப்படும். அது கமல் சாரை பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் வந்து ரொம்ப அற்புதமான கலைஞர். அவ்வளோ அழகான பாடல் எடுத்து நீங்கள் பாடியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ விவேக் சார். ரொம்ப நல்லா பாடினீங்க மிஸ்டர் சோம்தாஸ். ஒரு நல்ல அந்த ஃபீல் கொடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப லிரிக்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த எமோட் பண்ணுறது மலேசியா சார் அப்படி பண்ணியிருந்தார், அதையும் நீங்கள் மேக்ஸிமம் கொண்டு வர ட்ரை பண்ணீங்க, ரொம்பவே நல்லா பண்ணீங்க. இந்த பாட்டில் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சு பின்னாடி வந்து டும் 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 ஒன்று போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த பாட்டோட அடிநாதம் இல்லையா? டிங்கு 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 அது போயிட்டே இருக்கும். அது வந்து அந்த டெம்போவை அப்படியே நம்மளை அப்படியே கொஞ்சம் கூட இறங்காமல் பார்த்துக்கும். அந்த மாதிரி நீங்களும் நல்லா அழகாக பாடினீங்க. நீங்கள் சோம்தாஸ் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் லார்டு லபக்தாஸ் என்று எப்போ ஒரு காமெடியில் சொன்னது இங்கே வந்து இவர்கிட்ட மாட்டுது பாருங்க. சார் நீங்கள் எப்போவோ சொன்னது சார், நாங்கள் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் சார். இல்லை வைஷாலி, நிறைய லிரிக்ஸே லபக் பண்ணிட்டார் அவர், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாடினாரு. கரெக்டா? லபக்குன்னு கவுறது அதுதான். இந்த லிரிக்ஸே லபக் பண்ணதுனால என்னுடைய அன்பு தம்பி லபக்தாஸ் அவர்களே, உங்களுக்கு நல்ல எதிர்காலம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். இப்படி சிரிச்சுக்கிட்டே பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷமான மொமெண்ட்டில் லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். வெல்கம் டு தி ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் கேஷவ் வினோத். லெட்ஸ் வெல்கம் கேஷவ். ஹலோ கேஷவ். ஹலோ, இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதே நல்லா இருக்கேன் அப்படின்னு அவ்வளோ வருது. வேற எப்படி சொல்லலாம்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் என்ன சாங் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? அக்னி சாட்சி படத்துலேருந்து கனா காணும் கண்கள் மெல்ல அந்த பாட்டு. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் முன்னாடி வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ரொம்ப பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? வை? மாணி மேம் இருக்காங்க. ஐயோ, இதை விட ஒரு ஸ்வீட்டான பர்சனை வந்து என் லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஷீஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க வந்ததுல இருந்து. ஸோ ஹலோ, ஏன்பா என்ன பார்த்து ஐயோங்கிறீங்க? மேம் ரொம்ப பயம் மேம். என்ன பயம்? இல்லை, கரெக்டாக பாடணும். நான் என்ன புள்ளியா சிங்கமா இங்கே தெய்வம்னு உட்காந்துருக்கேன் உங்கள் பாட்டை அனுபவிச்சு கேட்கலான்னு. ஏன் பயம்? தெரியல மேம், நீங்கள் வந்ததும் எனக்கு ஒரு நான் பாடியே அவங்க எந்திரிச்சு போகல. தைரியமாக பாடுப்பா. கோபால் கோபால் பாடுங்கள் கோபால். கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ
சொல்ல நிலா கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே உலா போகும் நேரம் கண்ணே கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்ல நிலா கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே உலா போகும் நேரம் கண்ணே குமரி உருவம் குழந்தை உள்ளம் ரெண்டும் ஒன்றான மாயம் நீயோ தலைவன் மடியில் மகளின் வடிவில் தூங்கும் சேயோ குமரி உருவம் குழந்தை உள்ளம் ரெண்டும் ஒன்றான மாயம் நீயோ தலைவன் மடியில் மகளின் வடிவில் தூங்கும் சேயோ நொடியில் நாள்தோறும் நிறம் மாறும் தேவி விடைதான் கிடைக்காமல் தடுமாறும் கேள்வி விளக்கு ஏற்றி வைத்தால் கூட நிழல் போல தோன்றும் நிஜமே நிழல் போல தோன்றும் நிஜமே உன் நிஜத்தை நேசிக்கிறேன் உன் நிழலையோ பூஜிக்கிறேன் அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட என் நெற்றியில் நீரு போல் திருநீரு போல் இட்டுக் கொள்கிறேன் கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்ல புதிய கவிதை புனையும் குயிலே நெஞ்சில் உண்டான காயம் என்ன நினைவு அலைகள் நெருப்பில் குளிக்கும் பாவம் என்ன கிழக்கு வெளுக்காமல் இருக்காது வானம் விடியும் நாள் பார்த்தே இருப்பேனே நானும் வரும் காலமின்பம் என்று நிகழ் காலம் கூறும் கண்ணே நிகழ் காலம் கூறும் கண்ணே கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்ல நிலா காலம் மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே கேஷவ் வினோத் ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டிங்க இப்போ எப்படி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? டெஃபினெட்லி ஓகே. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். கேஷவ் ரொம்ப நல்லா இருந்தது.
தேங்க்யூ சார். உங்களோட வாய்ஸ் வந்து இந்த பாட்டுக்கு ரொம்ப சூட் ஆச்சு ஆக்சுவலி. தேங்க்யூ சார். சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, ஷார்ப்பர் சடனாக ஸ்ருதி வந்து கொஞ்சம் ஷார்ப் ஆச்சு சில இடத்துலாம், எஸ்பெஷலி த பிகினிங், 3வது வேர்டு அது. பட் அதர்வைஸ் இட் இஸ் அ குட் ரெண்டிஷன். ரொம்ப ஒரு ஸ்டைலைஸ்டு டிப்பிக்கல் எம்எஸ்வி காம்போசிஷன் அகெயின். அவருடைய இந்த பாட்டை கேட்டாலே வந்து இவர் தான் கம்போஸ் பண்ணிங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பாடிங்க. ஐ என்ஜாய். தேங்க்யூ சார். கேஷவ் வினோத், மேம் தேங்க்யூ ஃபார் செலக்டிங் திஸ் காம்போசிஷன். இந்த பாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு எனக்கு நிஜமாகவே ரொம்ப 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 உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ மேம். அது அப்படியே ஒரு சுகமாக ஒரு தாலாட்டுற எஃபெக்ட்டு, அந்த மியூசிக், அந்த வேர்ட்ஸ், அந்த பாடுற விதம், சட்டிலான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன், அதோட ஃபாலோயிங், ஒரு டிக்கி தரங்க மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரித்தம் தான் அதுக்கு. ஆனால் ரொம்ப எதமாக இருக்கிற ஒரு பாட்டு, ஒரு மயிலிறகால வந்து வருடி கொடுக்குற ஒரு ஃபீலிங். ரொம்ப நல்லா பாடினீங்க. இந்த ஃபீல் ஆஃப் த சாங், அந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் பண்ணினது எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஆர்கெஸ்ட்ரா, கணேஷ் கிருபா சாரோட ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப அற்புதமாக வாசிச்சிங்க. ஏன்னா சமீபத்தில் வந்த பாட்டு இல்லை, இது கொஞ்ச நாள் முன்னாடி வந்த பாட்டுன்ற பொழுது அடிக்கடி லைவ் ஷோஸ்லலாம் இது வாசிக்கிற மாதிரியான காம்போசிஷன் கிடையாது. எல்லாரும் ஸ்ரத்தையாக அதை கற்றுண்டு அது அந்த ஒரு ஒரிஜினல் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் கேஷவ் வினோத், செகண்ட் சரணம் அண்ட் த லாஸ்ட் பல்லவியில் உங்கள் குரல் நல்லா உட்காந்து நீங்களும் ரிலாக்ஸ் ஆகி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்போ தான் அடடா, இப்போ கேஷவ் வந்து ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வர சமயத்தில் பாட்டு முடிஞ்சிருத்தேன்னு சொல்ல தோணித்து. இன்ஸ்பைட் ஆஃப் கொஞ்சம் உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரியே தோணித்து. நீங்கள் சஸ்டெயின் நோட்லாம் கொடுக்கறச்சி கொஞ்சம் அப்படி ட்ரை ஆன மாதிரி இருந்து, பட் அதுக்கும் மெஞ்சி ரொம்ப நல்லா பாடினீங்க நீங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ கேஷவ். ரொம்ப நல்லா இருந்தது கேஷவ். தேங்க்யூ. ரொம்ப சூதிங்காக இருந்தது. லல்லபி தான் அது, ஆக்சுவலாக படத்தில் கூட லல்லபி தான் அது. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரே ஒரு இடத்துல தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி பிரச்சனை வருது, கண்ணா காணும், அந்த காணும்ல தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. அந்த நோட்டு தான் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி வருது. அதை தவிர ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த படம், பாட்டு. சாரி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கேஷவ். தேங்க்யூ. இப்படி சொல்லலாமா ஷைலஜாக்கா? அற்புதமான படைப்புகள் எல்லாம் ஒரு கேபியில் அடக்கம். வா வா வா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ட்விட்டரில் இதில் கூட ஒரு அடடாடா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் சொந்தமாக சொல்லணும்னு நான் நினச்சேன். அது எப்படி வந்ததோ அதே சொல்லுங்க. 1 KB டோட்டல் எல்லா பாலச்சந்திர சாருடைய படத்தையும் ஒன்றா போட்டால் இட் கம்ஸ் டு 1 KB அப்படின்னு என்டையர் ஃபில்ம் எல்லாமே, ஃபில்ம் வேர்ல்டு எல்லாமே வச்சுட்டா 1 KB. இது பியூட்டிஃபுல். யார் அந்த அற்புதமான படைப்புகள்லாம் 1 KBயில் அடக்கம் அப்படின்னு அந்த அது வந்து யார் அந்த ட்வீட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. நிஜமா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். வாணிமா. கேஷவ் வினோத் மேம், நீங்கள் நடிக்கவே போகலாம் போல இருக்கே, நல்ல பர்சனாலிட்டி. தேங்க்யூ. அண்ட் யூ ஹேவ் சச் அ மெலோடியஸ் வாய்ஸ், ரொம்ப சூதிங் வாய்ஸ். உங்கள் குரலுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு பாடலை நீங்கள் செலக்ட் பண்ணி பாடியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நீங்கள் எல்லாரும் பாடினதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள். யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ். காட் பிளெஸ். அம்மா, நீங்கள் இந்த ஷோக்கு வந்தது ரொம்ப பொருத்தம். கேபி சாரோட ட்ரிபியூட் அப்படின்ற பொழுது பல அருமையான பாடல்கள் உங்களுக்கு வந்து தேசிய விருதே வாங்கி கொடுத்துருக்குற அந்த ஒரு அமரத்துவம் வாய்ந்த அந்த சரித்திரம் படைத்த பாடலை பாடினவங்க நீங்கள் 7 ஸ்வரங்களுக்குள். அதுலேருந்து பல அருமையான பாடல்கள் பாடின நீங்கள் இந்த ஷோக்கு வந்தது கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் பெரிய ஆசீர்வாதம், எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நித்யஸ்ரீ சொன்னாங்க, அவங்க வந்து எப்பேற்பட்ட கர்நாடக இசை கலைஞர். அவங்க எவ்வளோ மிகச்சிறந்த கலைஞர் அவங்க. அதே மாதிரி ஷைலஜா அவங்க ஃபீல்டில் எவ்வளோ அருமையான பாடல்கள் பாடிருக்காங்க. ரமணி அவர் எவ்வளோ அருமையாக இசையமைச்சிருக்கார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு மணிமணியான கலைஞர்கள் தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கேபி சாருக்கு நான் அவ்வளோ பாடல்கள் அவர் இயக்கிய படங்கள்னு பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக மேம். விவேக் சார் வந்ததும் ரொம்ப 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 சந்தோஷம். கலகலப்பாக ஆக்கி மேடையை, அதாவது வைஷாலிக்கே ஒரு வேகம் வந்தாச்சுன்னா விவேகம் தான் சீக்ரெட்டாக எனக்கே தெரியல.
அவ்வளோ நல்லா ஒரு செட்லேயே வந்து அவ்வளோ வந்து கலகலப்பாக பண்ணினீங்க. நீங்களும் அவருடைய ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற போது எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் சார் இங்கே வந்தது. தேங்க்யூ ஜட்ஜஸ், தேங்க்யூ ஜட்ஜஸ். விவேக் சார். You are so sweet. ஆக்சுவலாக எனக்கும் மியூசிக்கலான நிகழ்ச்சிகளை நான் கலந்துக்கிட்டதே இல்லை. எனக்கு இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறைய டிவியில் கூப்பிடுவாங்க இந்த வந்து உட்காந்து பாட்டை கேட்குறதுக்கு. நமக்கு மியூசிக்கலாக அதோட நியூயான்சஸ் தெரியாமல், கிராமர் தெரியாமல் அதில் போய் உளறிடக்கூடாதுன்ட்டு நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். இந்த முறை வந்து ஜட்ஜஸ் வந்து அது வந்து என் கூட வந்து உட்காந்துருக்கவங்க, அப்புறம் ஜட்ஜஸ்லாம் பார்க்கும்போது தேர் ஆல் கிரேட் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பிரியம் இருந்ததுனால இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்துட்டேன். அதே மாதிரி இங்கே உட்காந்துருக்கவங்க வந்து ஐயா படத்தில் அவரோட ஸ்கோரு வந்து பரத்வாஜ் சாருடைய, அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. எனக்கு ஐயாவில் அவர் போட்ட பாட்டும் அவருடைய ஆர்ஆரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்ஸ் ஒரிஜினல் கம்போசிஷன்ஸ், கிரேட் எமோஷன்ஸ் கொடுத்தவர். அவர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு ரன் படத்தில் வந்து ஒரு காமெடி ட்ராக்லேயே ஒரு பாட்டை யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது அது ஒரு அழகிய நிலாக்காலம்னு கிட்னியை ஆப்ரேட் பண்ணிடுவாங்க எனக்கு. நான் அப்படியே தெருவழியாக நடந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ என்னுடைய கடந்த கால வசந்த காலத்தை யோசித்து பாடும்போது அது ஒரு அழகிய நிலாக்காலம்னு பாடிட்டே வருவேன். அது உங்களுடைய கம்போசிஷன் தான். ஷைலஜா மேடத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க அந்த அந்த மியூசிக் ரன்ஸ் இன் திஸ் பிளட், இன்னர் பிளட். அது மாதிரியான கிரேட் சிங்கர். நீங்கள் வந்து உலகம் அறிந்த ஒரு கர்நாடக இசையோட மிகச்சிறந்த பாடகி, எக்ஸ்போனண்ட்டு. நீங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பாடிட்டு இருக்கிற வாணியம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து எனக்கு கூட இந்த சீஃப் கெஸ்ட்டாக என் கூட அமர்ந்தது, இந்த ஷேர் பண்ணது இந்த இடத்த எனக்கு மிகப்பெரிய கௌரவமாக நினைக்கிறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸு. எனக்கும் உங்களோட காமெடி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் தவறாமல் பார்ப்பேன். இன்றைக்கி உங்களோட இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்தது எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த பாடலை பற்றி சொல்லணுன்னாக்க அவரை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த அவங்க சொன்னாங்க பேசும்போது இட்ஸ் அ மெலோடியஸ் சாங், இட்ஸ் அ லல்லபின்னாங்க. பட் லல்லபினாலும் பிஜிஎம்மில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டெம்போ வேறு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு ஹாரர் டெம்போ, ஒரு டெரர் டெம்போவில் அந்த ஸ்டைலில் கொஞ்சம் வரும். ஏன்னா அவங்க மேடம் சொன்ன மாதிரி இப்போ தான் வந்து இப்போ 3ன்னு ஒரு படத்தில் வந்து ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டியை பற்றி டீல் பண்ணியிருந்தாங்க இப்போது. ஆனால் அவர் 30 ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்கீசோஃபெர்னியா, ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி, டூயல் பர்சனாலிட்டிஸை பற்றிலாம் டீல் பண்ணவர் பாலச்சந்தர் சார். அப்போ அந்த நேரத்தில் மக்களுக்கு அது புரியாமல் போயிருந்துருக்கலாம், கொஞ்சம் மிகப்பெரிய வெற்றி அடையாமல் போயிருந்திருக்கான் சில படங்கள். ஆனால் ஹீ இஸ் எ விஷனரி, காலம் கடந்து பார்த்தவர். அந்த கிரேட்னஸ் தான் எங்களுடைய குரு பாலச்சந்தர் சார். அதுதான் சரிதாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய சரிதா மேடத்துக்கு அவ்வளோ பெரிய லாரல்ஸ் அந்த அவார்ட்ஸை கொண்டாந்து கொடுத்த படம் அக்னி சாட்சி. முழுக்க முழுக்க அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கே எடுக்கப்பட்ட படம். அதை எக்ஸ்ட்ராடனரியாக அவங்களுடைய ஐஸை யூஸ் பண்ணியிருப்பார். அந்த படத்தை இப்போ உள்ள யூத் ஒரு தடவை பார்க்கணும். அக்னி சாட்சி இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படத்தை 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் பண்ணியிருக்காரா அப்படின்னா அது எல்லாம் என்னுடைய குரு பாலச்சந்தர் சார் தான். இந்த மியூசிக்கும் எக்ஸ்ட்ராடனரியாக போட்டாங்க. நீங்கள் முதல்ல வந்து என்ன உண்மையில் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு உருவத்தை பார்த்து சொன்னீங்க. நீங்கள் இவர் நடிக்க போகலாம் அப்படின்ட்டு அவருடைய பர்சனாலிட்டி பார்த்து சொன்னீங்க. ஆக்சுவலாக அவர் நடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, பாட முடியல அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அவர் பாடினது எவ்வளோ கேஷுவலாக பாடினார் பார்த்தீங்களா. அதுவும் எஸ்பிபி சார் சாங் எடுத்து பாடுறாரு. அந்த அழகான அந்த இதெல்லாம் கொடுத்து பாடினார். அது என்னென்னா மத்தியானம் நல்லா ஹெவியாக ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஃபில்டர் காப்பியும் குடிச்சிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு வாங்கப்பா உட்காருங்கப்பா கேட்குறீங்களா பாட்டை அப்படின்ட்டு ஒரு கேஷுவலாக பாடுற மாதிரி பாடினார். ஆமாம், அதனால் ஊதிட்டீங்க, சூப்பராக பாடினீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்புறம் வைஷாலி நீங்களும் அருமையாக தொகுத்து வழங்குனீங்க. தேங்க்யூ சார். ஆமாம், சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான், அந்த கமகங்களை எல்லாம் சரி பண்ணிக்கணும். அந்த ரவைகளை எல்லாம் போட்டு பிரமாதமாக பண்ணுங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ வெரி மச். நான் ஜெயா டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, நல்ல இசை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டதில் எனக்கு மிக்க சந்தோஷம். அந்த வாய்ப்பை கொடுத்த ஜெயா டிவி குழுவத்திற்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் நிறைய அசத்தலான பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்தோம். எக்ஸ்பெஷலி நம்ம ஷோக்கு மணிமகுடம் சுட்டின மாதிரி வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்க்கு ஒரு பெரிய நன்றி ஜெயா டிவி சார்பாகவும் ஜெயா சூப்பர் சிங்கர் குடும்பம் சார்பாகவும். ஸோ இதே மாதிரி இன்னும் பல பர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும். அண்டில் தென் இட்ஸ் மீ வைஷாலி சைனிங் ஆஃப். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ்.